We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. தூத்துக்குடி அருகே வழக்கமாக மாதம் 1200 ரூபாய் மட்டுமே மின் கட்டணம் கட்டி வந்த குடும்பத்திற்கு கடந்த முறை வீடு பூட்டியிருந்ததை காரணம் காட்டி 4 மாத கட்டணத்தையும் ஒன்றாக்கி 10,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டும் என மின்சார வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த குடும்பத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தென்றல் நகரைச் சேர்ந்தவர் ராஜா. வழக்கமாக இவரது வீட்டிற்கு மாதம் தோறும் 900 முதல் 1200 ரூபாய் வரை மட்டுமே மின் கட்டணம் வருவது வழக்கம். ஆனால் இந்த முறை வந்த கரண்ட் பில் தொகையை பார்த்து ராஜாவின் குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. எப்போதும் வரும் தொகையை விட பல மடங்கு அதிகமாக 9,563 ரூபாய் கட்ட வேண்டும் என மின்சார வாரியம் நோட்டீஸ் அனுப்பியதுதான் இந்த விவகாரத்தின் தொடக்க புள்ளி. கடந்த முறை மின் கணக்கீடு செய்ய ஊழியர் வந்தபோது ராஜாவின் வீடு பூட்டி இருந்திருக்கிறது. இதனால் முந்தைய மாத கட்டணமான 949 ரூபாயை செலுத்தி இருக்கிறார் ராஜா. ஆனால் இந்த முறை கணக்கீடு செய்த அதிகாரிகள் கடந்த முறை வீடு பூட்டப்பட்டிருந்ததால் இது 4 மாதங்களுக்கான மொத்த கட்டணம் என்றும், எனவே முழு தொகையையும் கட்டியே தீர வேண்டும் என்று கராராக கூறியதாக சொல்லப்படுகிறது. இங்குதான் மின்சார வாரியத்தின் முதல் அலட்சிய ஆட்டம் தொடங்கி இருக்கிறது. மின் கணக்கீட்டாளர் வீட்டிற்கு வந்து அட்டையில் தேதி மட்டுமே போட்டுவிட்டு சென்றதாகவும் யூனிட் விவரங்களை எழுதவே இல்லை என்றும் ராஜா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் ராஜாவுக்கு குறுஞ்செய்தியில் மட்டும் 9,463 ரூபாய் கட்ட வேண்டும் என்று தொகையை அனுப்பியிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ராஜா உடனடியாக மின்வாரியத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் நேராக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் அனுப்பியிருக்கிறார். புகாரை பரிசீலித்த முதல்வரின் தனிப்பிரிவு 949 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் என்று ராஜாவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறது. ஆனால் அங்கேதான் மின்வாரிய அதிகாரிகளின் அதிகார தோரணை எகிரி இருக்கிறது. முதல்வர் தனிப்பிரிவு கொடுத்தது குளறுபடியான கணக்கு, அவங்களுக்கு என்ன தெரியும், நாங்க கொடுத்ததுதான் சரியான கணக்கு, முழு பணத்தையும் கட்டியே ஆகணும் என்று முதல்வரின் தனிப்பிரிவின் பதிலையே தூக்கி எறிந்து பேசியிருக்கின்றனர் உள்ளூர் அதிகாரிகள். அவங்க ரெக்கார்டுகள் தான் போட்டிருக்காங்க. எப்படி அதான் சிஎம் செல்ல இருந்து போட்டது டிஜிட்டல் தப்பா போட்டிருக்காங்கன்றேன். தப்பா போட்டுருக்காங்க. இப்ப அதை கட்டி தான் ஆனுமா அனுப்புறேன். ஆமா, நான் தான் நேற்று நைட்டு சொன்னேன். நான் இப்போ விசாரிச்சேன். ஜிஎம் சொல்லி சொன்னா அந்த அமௌண்ட் கட்ட வேண்டாம் அப்படிங்காங்க. இல்ல ரைட்டு, அவன் போட்ட பிகர் தப்பு. என்ன அதை யார்கிட்ட சொல்ல போறது அதை? சரி சரி கூப்பிடுறேன். சரி சரி. பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்திய நெருக்கடியில் இருந்த ராஜா இப்போது உடனடியாக இவ்வளவு பணம் செலுத்த முடியாது, வட்டிக்கு பணம் கேட்டிருக்கிறேன், வந்ததும் கட்டிவிடுகிறேன், சிறிது கால அவகாசம் கொடுங்கள் என கெஞ்சி இருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத அதிகாரிகள் கடந்த 10ஆம் தேதி மின் கம்பத்தில் இருந்தே ராஜாவின் வீட்டிற்கான மின் இணைப்பை துண்டித்து எறிந்தனர். கடந்த 4 நாட்களாக ராஜாவின் குடும்பம் இருட்டில் விஷப்பூச்சிகளின் பயத்திற்கு இடையே குழந்தைகள் தெருவிளக்கின் அடியில் உட்கார்ந்து படிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக ராஜா வேதனை தெரிவித்திருக்கிறார். என் வீட்டில் கரண்ட் பிடிப்பு மாதம் வந்து 900 ரூபா, 1000 ரூபா, 1050 தாண்டி வரவே செய்யாது. இந்த தடவை 9,463 ரூபா வந்திருந்தது. இது சம்மந்தமாக இபியில் போய் ஏகிட்ட கேட்டேன். இல்லை யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாப்புல. கேட்கும்போது இல்லை நீங்கள் டோட்டலாக் பண்ணியிருந்தீங்க போன மாதம் 4 மாதம் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம், நீ கட்டி தான் ஆகுனாங்க. இது சம்மந்தமாக சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நான் போன வாரம். அங்கேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க எனக்கு, நீங்கள் எவ்வளோ வரல, நீங்கள் 950 கட்டினா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பிரிண்ட் எடுத்து போய் ஏகிட்ட காட்டினேன். இல்லை கணக்கு வந்து தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னாங்க. சார் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாள் டைம் கொடுங்க கேட்டிருந்தேன். 10ஆம் தேதி வீட்டு மேலே வயரை கட் பண்ணிவிட்டாங்க, இபி வயரை கட் பண்ணி விட்டாங்க, வீட்டில் போஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க, வீட்டில் கரண்ட் கிடையாது. எனக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலையா. நான் என்ன சொன்னேன், ஒரு 4-5 நாள் டைம் கொடுங்க. இப்போ சூழ்நிலை வந்து 10,000 ரூபாயில் இப்போ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளுக்கு இப்போ புஸ்தகம் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. கட்ட முடியாது, கட் பண்ணிட்டாங்க, இபி கட் பண்ணி போயிட்டாங்க போஸ்ட் மேலே ஏறி. இப்போ 4 நாள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் தான் இருக்குனாங்க. பாப்பா 6 படிக்கு, பையன் எல்கேஜி படிக்கும்போது கரண்ட்டில் வந்து வெளியே வாசலில் தெருவிளக்கில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல நைட் நேரத்தில். அப்படிங்க பாம்பு பூச்சிகள்லாம் வருது, என்ன செய்யணும் தெரியலையா. நான் கண்டிப்பாக கரண்ட் கவர்மெண்ட்டாகவே கட்ட தயாராக இருக்கேன். எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க,
நான் கட்டிடுறேன்னு சொல்லி கேட்க மாட்டேங்காங்க. இந்த விவகாரம் குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர் வீட்டில் ஏசி எல்லாம் வைத்திருக்கிறார் எனவும் இது 4 மாதங்களாக பயன்படுத்திய மின்சாரத்திற்கான கட்டணம்தான் என்றும் கூறியுள்ளனர். முதல்வரின் தனிப்பிரிவில் இருந்து தவறுதலாக குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்த அதிகாரிகள் அவருக்கு 4 நாட்கள் அவகாசம் கொடுத்தும் பணம் கட்டாததால் தான் மின் இணைப்பை துண்டித்தோம் என்று தங்களின் நடவடிக்கையை நியாயப்படுத்துகின்றனர். முதல்வரின் தனிப்பிரிவு கொடுத்த பதிலுக்கே குளறுபடி என்று மின்வாரிய அதிகாரிகள் முத்திரை குத்துவது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வீடென இருந்தால் ஏசி இருப்பது இயல்புதான். அதற்காக மக்களின் நியாயமான கால அவகாச கோரிக்கையை கூட மதிக்காமல் குழந்தைகளின் படிப்பை தெருவிளக்கிற்கு தள்ளிய அதிகாரிகளின் இந்த இரக்கமற்ற போக்கு மக்களிடையே கொந்தளிப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.